Hello everyone, this is Guna Ragulan. So in the video நாங்க பார்க்க போறது send messages using Python in WhatsApp. அதாவது வந்து மெசேஜஸ் வந்து எப்படி வந்து சென்ட் பண்ணுறது பைத்தானை யூஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி வச்சுக்கொள்கிறீங்க. இப்போ அவளுக்கு வந்து நீங்கள் காலையில் குட் மார்னிங், ஈவினிங்கில் குட் ஈவினிங், இல்லாட்டி பிஸ்னஸ் ரிலேட்டடான திங்ஸ் ஒவ்வொரு டைமிங்குக்கு வந்து போகணும். இப்போ 3 மணிக்கு வந்து ஒரு மெசேஜை வந்து அவளுக்கு அனுப்பணும். ஸோ அந்த மெசேஜை வந்து நீங்கள் அனுப்பக்குள்ளே வந்து நீங்கள் மறந்து போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி ஆன்லைன் சர்வர்ஸ்களில் ஹாஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் அதுவே வந்து டைம் வரக்குள்ள ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி அதுவே வந்து அந்த மெசேஜ் அனுப்பும். ஸோ இப்படி வந்து சில ஸ்டட்டிக்கான மெசேஜ்கள் சில மெசேஜ்கள் வந்து நாங்கள் வந்து அனுப்ப வேண்டியிருக்கும், லைக் ஆட்டோமேட்டிக்காக வந்து அனுப்ப வேண்டியிருக்கும். இது ஒவ்வொரு ஆக்களோட தேவைகளையும் பொறுத்து இருக்கு. ஓகே, அண்ட் பார்த்தீங்க சொன்னால் இப்போ சில ஆக்களுக்கு வந்து பிஸ்னஸ் மெசேஜோ இல்லாட்டி வந்து பர்சனல் மெசேஜஸோ வந்து அனுப்ப வேண்டிய தேவைகள் இருக்கும். அதை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது, வாட்ஸ்அப் மெசேஜ் எப்படி பைத்தனூடாக ஆட்டோமேட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிற ஃப்ரேம்வொர்க் நேம் வந்து Pywhatkit. ஸோ இந்த Pywhatkitன்னு சொல்கிறது வந்து இட்ஸ் அ மாடியூல். நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல் வந்து வாட்ஸ்அப் மெசேஜஸ், அதே போல் வந்து இது பல யூசேஜஸ் இருக்கு. வாட்ஸ்அப்பில் வந்து இமேஜ் அனுப்புறது, நாங்கள் கொடுக்குற இமேஜஸை வந்து ஆஸ்கியாக கன்வெர்ட் பண்ணுறது, அதே போல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வீடியோவை ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லி பல ஃபீச்சர்ஸில் கொண்டது தான் இந்த Pywhatkit மாடியூல். ஸோ இந்த மாடியூலை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுற ஃபங்க்ஷனை வந்து எழுத போகிறோம். ஸோ முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னால் இதை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு வந்து I think we need something. So as usual நம்மளோட சிம்பிள் பைத்தன் ஸ்கிரிப்ட் ஃபோல்டருக்குள்ளே வந்து இதுக்குள்ளே தான் நம்மளோட பைத்தன் நம்ம செய்த சிம்பிள் பைத்தன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்வோம். ஸோ இப்போ நாலாவது வந்து Pywhatkit module or something, Pywhatkit tutorials. Okay, tutorials and சொல்லி சேவ் பண்ணிடுறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து சென்ட் மெசேஜஸ்ன்னு சொல்லி இன்னொரு இது வந்து போட்டுருக்கோம். ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே Pywhatkit tutorial. ஸோ இதுக்குள்ளே வந்து சென்ட் மெசேஜஸ்ன்னு சொல்லி போட்டுருக்கோம். ஓகே, இந்த சென்ட் மெசேஜஸ்க்குள்ளே நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம், பைத்தன் ஸ்கிரிப்ட். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் எழுதி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மெசேஜ் அனுப்பக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்க்டாப்பில் வந்து சிம்பிள் பைத்தான் ஸ்கிரிப்ட். ஸோ அதுக்குள்ளே வந்து நாலாவது Pywhatkit மாடியூல் அண்ட் சென்ட் மெசேஜஸ் .py ன்னு சொல்லி ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ண உடனே ஓட்டோவாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓட்டோவாக வந்து மெசேஜ் அனுப்போம். அதுக்கு முதல்ல வந்து இந்த Pywhatkit நாங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு சிஎம்டி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிக்கொண்டு நீங்கள் ரெண்டு கமாண்ட் வந்து இஷ்யூ பண்ணணும். அது என்ன கமாண்ட் கேட்டிங்கன்னு சொன்னால் pip install config parser. ஸோ இதோட டிபெண்டன்சிஸ் இதை எதுக்காக சொல்லணும்னா, உண்மையிலே வந்து நாங்கள் இது இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் Pywhatkit நான் இப்போது இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு எரர் மெசேஜ் ஒன்று காட்டுச்சு, லைக் திஸ் config parser is missing. அதால் வந்து இந்த Pywhatkit இன்ஸ்டால் பண்ணிடலாம் இருக்குன்னு சொல்லி அப்புறம் வந்து கூகுள் பண்ணி பார்க்கலாம். லைக் இப்படி ஒரு config parserன்னு சொல்கிறது இன்னொரு ஃப்ரேம்வொர்க்கில் வந்து இந்த Pywhatkit வந்து டிபெண்ட் ஆகிருக்கேன்னு சொல்லி, மேபி இது ஒரு பக்காக இருக்கலாம். Pywhatkit மாடியூலில் ஒரு பக்காக இருக்கலாம். இது வந்து ஃபியூச்சரில் வந்து சார்ட் அவுட் ஆகலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து பிப் இன்ஸ்டால் Pywhatkitன்னு சொல்கிறத டைப் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அப்படி இன்ஸ்டால் ஆகாமல் ஏதாவது எரர் மெசேஜ் வருமானு சொன்னால் நீங்கள் வந்து பிப் இன்ஸ்டால் config parser ரன் பண்ணி பாருங்க. அது கட்டாயம் வந்து இன்ஸ்டால் ஆகும், சப்போஸ் இது ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் ஆகலாட்டி. ஓகே, ஆஃப்டர் த இன்ஸ்டாலேஷன், இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கு போது நீங்கள் வந்து உங்களோட ப்ரோக்ராமிங் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து கோட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஓகே, மெசேஜ் சென்ட் பண்ணுறதை பற்றி. ஸோ ஃபஸ்ட்டாக இப்போ எனக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், முதலாவது வந்து import Pywhatkit ஓகே as pwkன்னு சொல்லி சோட்டாக வந்து போட்டுருவோம். pwk okay, Pywhatkit. Then I want to send message. So the simple, so send WhatsApp message, then the phone number. So in the phone number க்கு வந்து நான் சென்ட் பண்ணுறேன், லைக் 47 மெசேஜ். என்ன மெசேஜ் வந்து சென்ட் பண்ணணுமா சொல்லி,
hi, this is something like that. Okay, so time and hour. Okay, time வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா for example இப்போ வந்து I think 15. Okay, and the minutes is like maybe 51. Okay, okay, print message has been sent ன்னு சொல்லி போட்டுருக்கோம். இப்போ இதை விளக்கமாக சொன்னால் இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ண உடனே இது ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும். ஸோ இந்த வாட்ஸ்அப் ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது டெஸ்ட் வாட்ஸ்அப் அக்கௌண்ட். ஸோ பார்த்தீங்க சொன்னால் இட்ஸ் லோடிங், ஸ்டில் லோடிங். ஐ திங்க் ஐ நீட் டு ஓப்பன் த வாட்ஸ்அப் ஓ மேபி. ஓகே, பார்த்தீங்க சொன்னால் இந்த மை நம்பர்ன்னு சொல்கிறதுக்கு வந்து அது ஓட்டுவாக வந்து மெசேஜ் பண்ணணும். அந்த நம்பரை தான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நமக்கு எதுவுமே தேவையில்லை, அதுவே வந்து எல்லாமே செய்யும். ஸோ ஓகே, சென்ட் மெசேஜஸ்ன்னு சொல்கிற ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணுறேன். 0 சென்ட் மெசேஜ் ஸ்கிரிப்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகுது. இன் 24 seconds வாட்ஸ்அப் மெசேஜ் வில் பி சென்ட். என்ன சொன்னால் ஆல்ரெடி வந்து நான் டைமை கொடுத்துருந்தேன். 51க்கு வந்து சென்ட் ஆகணுமா சொல்லி 3:51க்கு வந்து சென்ட் ஆகணுமா சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 3:51 ஆகாத ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி சென்ட் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 lines of code we can send WhatsApp message in Python. Okay, ரெண்டு லைன் கோட் தான் எழுதியிருக்கேன். பட் வந்து அது வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து பண்ணுதான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இந்த சேட் ஓப்பன் பண்ணிட்டு ஹாய் குணராகுலன்னு சொல்லி டைப் பண்ணிட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தால் வந்து ப்ளஸ் பண்ணும் என்டரை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மெசேஜ் வந்து சென்ட் ஆகிது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹாய் திஸ் இஸ் குணராகுலன்ட்டு சென்ட் ஆகிது. இந்த ஹாய் மெசேஜ் வந்து நான் ஆல்ரெடி டெஸ்டிங் காண்டி போட்டது. ஸோ இது வந்து நம்மளோட ஸ்கிரிப்ட் சென்ட் பண்ண மெசேஜ். ஸோ இப்படியான மெசேஜில் வந்து நாங்கள் வந்து வர்ச்சுவல் சர்வர்ஸ், ஆன்லைன் வர்ச்சுவல் சர்வர்ஸில் எப்படியான ஸ்கிரிப்டுகள் எழுதி வச்சுக்கொள்வோம். ஸோ அந்தந்த டைமுக்கு வந்து அந்தந்த மெசேஜை வந்து எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம செய்தது ஒரு சிம்பிள் ப்ரோட்டோடைப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்னிங் வந்து குட் மார்னிங் அனுப்பணும், ஈவினிங் வந்து குட் ஈவினிங் அனுப்பணுமா சொல்லி நம்ம டைமை செட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 8, இப்போ சரியா 8 o'clock வந்து நமக்கு என்ன நடக்கணுமா சொன்னால் ஓகே ஓகே சரியா 8க்கு வந்து குட் மார்னிங். ஓகே, சரி இப்போ 12க்கு வந்து குட் ஈவினிங் லைக் தட். ஓகே, குட் ஆஃப்டர்நூன். ஓகே, அதுபோல் வந்து 4 மணிக்கு போய் வந்து ஈவினிங்கு போய் வந்து குட் ஈவினிங். ஸோ அப்படி நீங்கள் பைத்தான் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக்கான கோட் தான் இது. ஸோ இந்த கோடை வந்து நீங்கள் ஒரு வர்ச்சுவல் சர்வரில் ரன் பண்ணீங்க சொன்னால் அது ஆன்லைனில் வந்து அது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ AWSஓ ஏதாவது ஒன்று எடுத்து போட்டாங்க ரன் பண்ணீங்க சொன்னால் நீங்களே டெய்லி ஓப்பன் பண்ணி பார்த்து கொண்டு இருக்கிறதோட அதுவே வந்து அந்த டைம் வரக்குள்ளே வந்து சென்ட் பண்ணும். ஸோ இதை இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டியிருக்கேன். ஸோ இந்த ஸ்கிரிப்டை வைல்ட் ட்ரூக்கில் போட்டுட்டீங்க சொன்னால் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்பயுமே ரன் ஆகி கொண்டே இருக்கும். ஓகே, முடிவு இல்லாமல் ரன் ஆகி கொண்டு இருக்கும். 8 மணிக்கு இது அனுப்பும், 12 மணிக்கு அனுப்பும், பிறகு வந்து அடுத்த நாளைக்கு வந்து இது அப்படியே ரன் ஆகி கொண்டு இருக்கிறது, அடுத்த நாளைக்கு திருப்பி ரன் ஆகி இப்படியே வந்து மெசேஜ் அனுப்பி கொண்டே இருக்கும். ஓகே, இட்ஸ் அ குட் திங். ஸோ உங்களோட கஸ்டமர்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் பண்ணுறதா இருக்கணும். வாட்ஸ்அப் ஊடாக வந்து இப்போ ஆட்டோமேட்டிக் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கொள்வது, ப்ரமோஷன் அனுப்புவது, அப்படியான யூசேஜுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் Pywhatkit. ஓகே, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் பில்ட் பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்ஸ்அப் நம்பர் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் போகணுமா அது இதை பர்ச்சேஸ் பண்ண உடனே சொன்னால் ஸோ அப்படியான இதுகளுக்கு வந்து இந்த Pywhatkit யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ. ஓகே கைஸ், இந்த 2 lines கோட், அதாவது 2 lines கோடில் இப்படி வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் see you in another video. This is Guna Raghular.